எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸ்ல இல்லாத அளவுக்கு நிஃப்டி லாஸ்ட் வீக் வந்து பாசிட்டிவா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட ஒரே வாரத்திலே 1100 புள்ளிகள் வந்து நிஃப்டி ரைஸ் ஆயிருக்கு. இதுக்கு முக்கியமான ஒரு 4 ரீசன். என்ன ரீசன்னால மார்க்கெட் ரைஸ் ஆகுது, இதுவரைக்கும் ஃபால் ஆன மார்க்கெட்டு இதுக்கு அடுத்து வந்து ரெக்கவர் ஆகுமா? ஸோ இதை பத்தி இந்த வீக்ல வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ட்ரிகர் பண்ணது ரீசெண்டாக நடந்த ஃபெட்டுடைய மீட்டிங்ல ஃபெட் வந்து ஒரு பாசிட்டிவா ஒரு சிக்னல் கொடுத்துருந்தாங்க. அதாவது இந்த வருஷம் டிசம்பருக்குள்ள 50 பைசே இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் ஃபர்தரா குறைப்போம் அப்படிங்கிறத ஒரு இன்டிமேஷன் கொடுத்தாங்க. ஸோ இது வரைக்கும் செல்லிங்ல கண்டினியூஸா லாஸ்ட் ஒரு 1 மந்த் செல்லிங்ல இருந்த ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ் மார்ச் 20th வந்து பையிங்க்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 3200 கோடி ரூபாய் வந்து பையிங்க்கு வந்து வந்திருக்காங்க. இது செகண்ட் ரீசன். தேர்ட் வந்து யூஎஸ் பாண்ட் ஈல்டு வந்து பொதுவாக யூஎஸ் பாண்ட் ஈல்டு வந்து குறையும் போது இந்தியாவுடைய ருப்பி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது வந்து ஒரு ரீசன். அண்ட் ஃபோர்த் வந்து டெக்னிக்கல் ஃபேக்டர். இது வரைக்கும் நிஃப்டி 22,570 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸ். நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்திருந்தோம். நிஃப்டி வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ள இருந்தது. ஸோ ஆஃப்டர் தட் பிரேக் அவுட் ஆயிட்டு ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்கு. பொதுவாக ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல பை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பையர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆவாங்க. மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு எல்லாரும் பை பண்றாங்கன்னா பையர்ஸ் வந்து உள்ள வருவாங்க, இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இப்போ நம்மளே மார்க்கெட் ஏறும் போது பை பண்ணுவோம் இல்லையா, இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம் இல்லையா. ஸோ டெக்னிக்கல் ஃபேக்டருங்கிறது ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ஒரு 2 வீக்ஸா 22,570 ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டன்ஸா இருந்தது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து அது பிரேக் அவுட் ஆகி ஷார்ப்பா ரைஸ் ஆயிருக்கு. இந்த வாரம் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் அதனுடைய மூவ்மெண்ட்ஸ் வந்து எப்படி இருக்கு, இந்த ரேலி வந்து ஃபர்தரா கண்டினியூ ஆகுமா, அண்ட் எந்தெந்த செக்டார் வந்து ஒரு பெஸ்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு இந்த வாரம் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ இதை பத்தி இந்த வீடியோல பார்க்கலாம். லெட்ஸ் see. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 2023 மார்ச்ல இருந்து ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டு இப்போ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிட்டு அகெயின் அப் சைடு வந்து ஸ்விங் ஆகுது. இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் இந்த ட்ரெண்டுக்கு பிலோவில் இருக்கும்போது இதே ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டு கண்டினியூ ஆகும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆயிருக்கா இந்த இடத்துல. இப்போ வித்தின் இந்த ட்ரெண்டுக்குள்ளே இருக்கும்போது, இந்த டவுன் ட்ரெண்டுக்குள்ளே இருக்கும்போது மார்க்கெட் வந்து அண்டர் டவுன் ட்ரெண்டு தான். திருப்பியும் இது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் தான் போகும். பட் இந்த ட்ரெண்டு நான் இப்போ ப்ளூ கலரில் போட்டிருக்க பாருங்க, இந்த ட்ரெண்டு உங்களுக்கு பிரேக் அவுட் ஆகும்போது அகைன் ரேலி ஆகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த ட்ரெண்டு இங்கே இந்த ப்ளூ கலரில் போட்டிருக்க பாருங்க, இந்த ட்ரெண்டு பிரேக் அவுட் ஆகணும். செகண்ட் வந்து இங்கேருந்து ரைஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்டு 2023 வருது பாருங்க, இதுதானே பிரேக் அவுட் ஆயிருக்கு. அப்போ இதுக்கு மேலே ரைஸ் ஆகணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு 24,000க்கு மேலே நிஃப்டி ரைஸ் ஆகும்போது தான் ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்டு, ஒரு ரேலி வந்து அகெயின் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ இங்கே எப்படி வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகுது, இங்கே ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரேலி ஸ்டார்ட் ஆகுது, இப்போ இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக ரேலி ஸ்டார்ட் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல 24,000க்கு மேலே ரைஸ் ஆகும்போது தான் அகெயின் ஒரு புல் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகே, ரைட் நோ 23,350 தான் இருக்குது. ஸ்டில் நோ மார்க்கெட் அண்டர் ஒரு சைடுவேஸ் அண்ட் ரேஞ்ச் பவுண்ட். இப்போ இது வரைக்கும் சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டாக இருந்தது. இப்போ வித்தின் இந்த 24,000க்குள்ள ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டாக இருக்கும். ஓகே, பட் நிறைய செக்டார்ஸில் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆயிருக்கு. செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த இயரில் வந்து நம்ம பார்த்தது நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ், அதுலேயும் எஸ்பெஷலி கோல்டு ரிலேட்டடானது, மணப்புரம் ஃபினான்ஸ், முத்தூட் ஃபினான்ஸு, கோல்டு ரிலேட்டடான ஸ்டாக்ஸ், டைட்டன். ஸோ இது எல்லாமே வந்து இந்த ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல் ட்ரெண்டில் இந்த வருஷம் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அதுதான். செகண்டாக வந்து நம்ம பார்க்குறது ப்ரைவேட் பேங்க்ஸு, பப்ளிக் செக்டார் பேங்க் அண்ட் ப்ரைவேட் பேங்க்ஸ். இது வந்து பப்ளிக் செக்டார் பேங்க், பிஎஸ்சி பேங்க்ஸ் இப்போ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருக்கு. இப்போ ரீடெஸ்ட் தான் அப் டு 6,600 வரைக்குமே இது வந்து ரீடெஸ்ட் தான். ஸ்டில் நவ் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் ப்ரைவேட் பேங்க்ஸை வந்து பாருங்கள், மார்க்கெட் வந்து இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நான் நிஃப்டிக்கு சொன்ன மாதிரி இந்த டவுன் ட்ரெண்டு இந்த சேனல் அப்சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு.
ரெண்டாவது இந்த பிரேக் அவுட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த லாங் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய இந்த பிரேக் அவுட்டையும் கடந்து மேலே போது பாருங்க. ஸோ இந்த ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸு இதையும் பிரேக் அவுட் ஆகுது. அப்போ ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து ஒரு ஷார்ப்பான ரேலியில் இருக்குது. குறிப்பாக இதில் நம்ம ஒரு பார்க்குறது கொட்டாக் மஹிந்திரா பேங்க் கிட்டத்தட்ட மல்டி இயர் பிரேக் அவுட் வந்து 2021 வித்தின் இந்த சேனலுக்குள்ளே தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஓவராலாக ட்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ஓவரால் ட்ரெண்ட்லையும் சப்போர்ட் எடுத்து ரைஸ் ஆகுது. அதே நேரம் 2021 இந்த சேனலுக்குள்ள தான் வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் ட்ரேட் ஆயிருக்கு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து என்டையர் ட்ரேடிங்கும் ஆக்டிவிட்டீஸும் வித்தின் இந்த சேனலுக்குள்ள தான் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ரைட் நோ பிரேக் அவுட் ஆயிருப்பாங்க. அப் சைடில் வந்து இந்த சேனல் பிரேக் அவுட் ஆயிருக்கா. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் தி நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டிய சார்ட். இது வந்து பையோ செல்லோ ரெக்கமெண்டேஷன் கிடையாது. நீங்கள் உங்களுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் வேறு வேறு ஆஸ்பெக்ட்ஸில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது ப்ரைவேட் பேங்க்கில் ஃபெடரல் பேங்க் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2022 இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் வந்து மூவ்மெண்ட் ஆகுது. ஒவ்வொரு முறையும் இந்த ட்ரெண்ட் மார்க்கெட் டச் பண்ணும்போது ஒரு ஸ்ட்ராங்காக புல் ரன் ஆகுதா. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே கூட ரைஸ் ஆயிருக்கு. இப்போ ரைட் நோ ஒரு சீப்பான ரேட்டில் ஒரு பாட்டம் அவுட் ரேட்டில் ஃபெடரல் பேங்க் வந்து இருக்குது. இது வந்து சரண்ட் ஆகுது. இதே போல் ஹெச்யூஎல் இந்த லாஸ்ட் வீக் வந்து ரைஸ் ஆனதில் ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு க்ரோத் வந்து லாஸ்ட் வீக் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ஆஸ் பர் பர்ஃபார்மன்ஸில் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரி வைஸ் பார்த்தீங்கன்னா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி தான் ஃபஸ்ட்டு 11% வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதுலேருந்து எடுத்தது ஹெச்ஏஎல் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்சைடு க்ரோத்து. இப்போ 2023 ரைஸ் ஆன இந்த ட்ரெண்டோடைய பாட்டம் அவுட்டில் எக்ஸாக்டாக டச் பண்ணிட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆகுதா. ஸோ இந்த ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணுங்கள். நீங்கள் இதை வந்து பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது, கன்சிடர் பண்ணி பாருங்கள். இதுக்கு அடுத்து ஆயில் அண்ட் கேஸில் வந்து ஓஎன்ஜிசி சப்போர்ட் எடுத்திருக்கு. கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ஸ்விங் ட்ரேடர்ஸ் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸோடைய சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் அப்சைட் ரைஸ் ஆகுது. ஓகே, இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ் லாஸ்ட் வீக் வந்து ஹோட்டல், சிமெண்ட் அண்ட் ரியாலிட்டி செக்டார் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு ரீகெயின் ஆயிருக்கு. ஸோ அதில் முக்கியமாக ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் லெமன் ட்ரீ என்னோட ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வந்து லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் பண்ணியிருந்தாங்க. அவர் அனாலிசிஸ் பண்ணுறதை பார்த்து கோயம்புத்தூரில் உள்ள ஒரு ஸ்டூடெண்ட்டு அதோட அனாலிசிஸ் பண்ணுறதை பார்த்து இந்த பர்டிகுலர் ஷேரில் நான் கூட ஒரு 1000 ஷேர்ஸ் வந்து வச்சுருக்கேன். இப்போ வரைக்கும் ஒரு ஸ்ட்ராங்கான க்ரோத்து. அப் டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பாருங்கள், ஓவரால் ட்ரெண்டோடைய சப்போர்ட்டும் நமக்கு வந்து 123, அப்சைடில் மினிமம் 159 160 வரைக்கும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகும். ஃபர்தராக ஓவரால் ட்ரெண்டு அப் ட்ரெண்டு தான். ஓகே, இந்த ஸ்டாக்ஸ்லேயும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். இண்டஸ்ட்ரீஸ் வைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ப்ரைவேட் பேங்க்ஸு, ஓகே ப்ரைவேட் பேங்க்ஸு, அதே போல் மீடியா செக்டார்லேயும் ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷன் ஆகுது. இந்த இடத்துல டவுன் சைடு பிரேக் அவுட்டே ஆயிருக்கு. பட் ஈவன் தோ மார்க்கெட் வந்து லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் மாதிரி ஃபார்ம் ஆயிருப்பாங்க. டவுன் சைடில் எப்போதுமே ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஷார்ப்பாக ரிவர்சல் ஆகும். இது வரைக்கும் டவுன் ட்ரெண்டாக இருந்தது இந்த இடத்துல பாருங்கள் ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் ஆயிருக்கா. நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷன் அப் சைடில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா தட் வில் பி ஒரு பாசிட்டிவ் இண்டிகேஷன் டுவோர்ட்ஸ் அப் சைடில் ஷார்ப்பாக ரெக்கவர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து மீடியா செக்டார். இப்போ மீடியா செக்டாருக்கு அடுத்து நம்ம வந்து மெட்டல் செக்டார் வந்து பார்க்கலாம். எனர்ஜி அண்ட் மெட்டல்ஸ். ஓகே, மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி வந்து நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு தான் இருக்கோம். சப்போர்ட்டில் தான் இருக்குது. 2020 லாஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் சப்போர்ட் கரெக்டாக இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அப்சைட் இருக்குது. ஒரு ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 8 மாதத்தில் வந்து ஷார்ப்பான ஒரு ரேலி வந்து எனர்ஜி அண்ட் மெட்டல் செக்டாருக்கு வந்து இருக்குது. ஓகே, இதுக்கு அடுத்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்சிஜிலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பவுன்ஸ் ஆகலை.
இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு பவுன்ஸ் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ ஒரு ஸ்ட்ராங்கான growth அப்படின்னா அது ஒன்று மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி. இல்லை பாருங்க, இதுவுமே வந்து ஷார்ப்பாக ரைஸ் ஆயிருக்கு பாருங்க. இது வரைக்கும் சைட்வேஸ் டவுன் ட்ரெண்டில் இருந்தது. லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக பிரேக் அவுட் அப்சைடு பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்காக பவுன்ஸ் ஆகுது. ஓகே, ஸோ இதில் வந்து ஃபோக்கஸ் செக்டார் வைஸ் அண்ட் பர்டிகுலராக ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து இண்டிகேஷன் பண்ணியிருக்கிறேன். ஸோ எதையுமே ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம கோல்டு அண்ட் க்ரூட் ஆயில். க்ரூடை பொறுத்தளவுக்கு நமக்கு வந்து வீக்லி பேசிஸில் சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. எப்போ வேணாலும் க்ரூட் ஆயில் அப்சைடு பவுன்ஸ் ஆகலாம். இதில் பாருங்கள், க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல 5750 5700ங்கிறது ஒரு குரூஷியலான சப்போர்ட். ஒவ்வொரு முறையும் இந்த ரீஜனை டச் பண்ணும்போது ஷார்ப்பாக மார்க்கெட் வந்து அப்சைட் ரைஸ் ஆகுது. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 6000 ஒரு 1000 பாயிண்ட் வரைக்குமே க்ரூட் ஆயில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது வந்து குரூஷியலான ஒரு சப்போர்ட்டிவ் பாயிண்ட். எப்போதுமே வீக்லி பேசிஸில் க்ரூட் ஆயில் வந்து எடுக்கும்போது அதனுடைய சப்போர்ட் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். இப்போ ரைட் நோ கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாகவே இந்த சப்போர்ட் வந்து மார்க்கெட் வந்து 5750 730ங்கிறது ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட்டிவாக இருக்குது. இதில் நீங்கள் வந்து டேல வந்து எடுத்து பாருங்கள். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் அண்ட் டைரக்ட் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து April 2 இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து April 5 வந்து இருக்கும். இன்ட்ரெஸ்டட் பீப்புள் கீழே உள்ள அந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டு என்ரோல் பண்ணிக்கலாம். க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக இருக்கக்கூடிய வீக்லியில் இந்த மாதிரி டே வைஸாக ஒரு கன்சால்டேஷன் நடக்குது. இப்போ இதில் வந்து அப்சைடு பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா நம்ம ஒரு ரீசெண்டாக பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி எப்படி வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஷார்ப்பாக ரைஸ் ஆயிடுச்சு. அதே மாதிரி 5960 இதுக்கு மேலே வந்து ஒரு 1 டே கேண்டில் க்ளோஸ் ஆனால் கூட க்ரூட் ஆயில் ஒரு ஷார்ப்பாக ரைஸ் ஆயிரு. ஏன்னா வீக்லியில் சப்போர்ட்டில் இருக்குது. டேல இந்த மாதிரி கன்சால்டேஷன் வந்து அப்சைடு பிரேக் அவுட் ஆகும்போது ஷார்ப்பான ரேலி வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். ஸோ இது வந்து க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு இது. நெக்ஸ்ட்டு கோல்டை பொறுத்தளவுக்கு 90000 அப்சைடில் டச் ஆகும்னு பார்த்தோம். 89,796 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் அந்த 90000 ரீச் ஆயிருக்கா. 89,796 வரைக்கும் ரீச் ஆயிருக்கு. நம்ம இந்த கன்சால்டேஷன் வந்து 86,400ங்கிறது ஒரு குரூஷியல் ரெசிஸ்டன்ஸு. இதை பிரேக் அவுட் ஆகும்போது 90000 வரைக்கும் அப்சைடில் போகுங்கிறத பார்த்தோம். கரெக்டாக 89,796 ஒரு 200 பாயிண்ட் 204 பாயிண்ட் மிஸ்ஸு. ஓகே, ஸோ மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா இது வரைக்கும் ரெசிஸ்டன்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இது வந்து சப்போர்ட்டாக மாறும். இப்போ 86,600ங்கிறது நெக்ஸ்ட் வந்து நமக்கு சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் ஃபாலான மார்க்கெட்டு கரெக்டாக இந்த பாயிண்ட்ல இருந்து அப்சைடு ஸ்விங் நடக்கும். ஸோ இந்த வாரம் ட்ரேட் பண்ணுறவங்க 86,600 86,550 இந்த ஜோன் வந்து ஒரு குரூஷியலான சப்போர்ட்டிவ் ஜோனு. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். இதில் காமிக்கிற சார்ட்டும் ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ் தான். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. இதே போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.